பிரெட் பக்கோடா ரெசிபி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதை நேராக அடுக்கிட்டு அது மேலே ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ அந்த ப்ரெட்டை எடுத்து சின்ன சின்னதாக பிச்சுட்டு அது தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துப்போம். இதே மாதிரியே எல்லா பிரெட் ஸ்லைஸையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு தூள் சீவி எடுத்துருக்கேன். அதை துருவி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1/2 ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா, வெங்காயம் 2 இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இதை இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்களேன், நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்களேன். இப்போ வானலியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து போட்டு எடுத்துப்போம். நம்ம பாருங்களேன், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கெச்சப்போட சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்.